வணக்கம் நண்பர்களே. சமீபத்திய செய்தி, சினிமா நடிகை கஸ்தூரியை தேடி தேடி போய் தனிப்படை அமைத்து ஹைதராபாத் வரைக்கும் போய் தேடி விரட்டி பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா ஓடி ஒளியெல்லாம் நான் ஷூட்டிங் போனேன்னு ஒரு சொல்லிவிட்டு அந்த அம்மா பேசியது தவறுன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுருச்சு. குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை. அவங்க இந்த மாதிரி தெலுங்கு மக்கள்னு சொல்லி பேசுனாங்க. எனக்கு அதனுடைய வரலாறு தெரியாதுங்கிறனால அது நான் உள்ளே போகலை. தெரிஞ்சதை தான் நம்ம பேசணும், தெரியாத பேசக்கூடாது. சரி, குறிப்பிட்டு நீ இப்படி வந்தனே யாராவது சொன்னால் தான் அது குறிப்பிட்ட ஒரு நபரை குறிப்பிட்டு, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தையே குறிப்பிட்டு இவர்களெல்லாம் இப்படித்தான் இப்படி சொன்னால் அது தவறு. இந்த மாதிரி வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறது சரின்னு சொல்லிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியாதுங்கிற என்னுடைய வாதம். சரி, அதையும் மீறி அந்த பெண்மணி மன்னிப்பும் கேட்டு விட்டார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், திராவிடம், தமிழ், இதுதான் பிரச்சனை. இது தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றுவதற்கு திராவிடம் என்று ஏன் பெயர் வைத்தீர்கள்? அதாவது தென்னிந்தியா ஃபுல்லாக சேர்ந்தது திராவிடங்கிறது, தமிழ் மட்டும் கிடையாதுங்கிறது நியாயமான வாதம். அப்புறம் இன்னொரு வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க. திராவிடங்கிற வார்த்தையே சமஸ்கிருதம். அது இவங்க பேரே சமஸ்கிருத பேரே. இவங்களுடைய ஆட்சியில் இருப்பவர்களுடைய, முன்னணியில் இருப்பவர்களுடைய பேரே சமஸ்கிருத பேர். அதில் நீங்கள் தாத்பரியத்தை பார்த்தீங்கன்னா பணம் சேர்றதுக்கு உண்டான பேர். அதனால் சரி, அந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நான் பேசுகிறது நாங்கள் சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி எதுக்கு உங்கள் பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழுக்கு நீங்கள் காசு ரொம்ப கொடுக்கல, சமஸ்கிருதத்துக்கு ரொம்ப கொடுக்குறீங்கன்னா கதை பேசுவீங்க. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி செய்து கொண்டு நீங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்பதற்கு முதல் ஈவேரா தீக்க ஆரம்பிக்கும் போது திராவிட கழகம், தமிழர் கழகம்னு வச்சா அது நானே கன்னடக்காரன் நாளை கேட்டால் என்ன பண்ணுவேன்னு சொன்னாருங்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் கன்னடம் பேசுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அந்த கேள்வி வந்துருங்கிறதுனால தான் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கி நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் கர்நாடகாவில் திராவிடம் இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ணுறோம் பண்ணி பாருங்கள், விரட்டி விட்றாங்க. மலையாளம், கேரளாவில் போய் உதயநிதி பேசினார். அங்கே போய் உங்கள் திராவிடத்தை பற்றி பேசி பாருங்கள். அவர் வேறு விஷயங்களை பேசிக்கலாம். அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுடைய பருப்பு வேகாதாங்க. நீங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி வைக்கலை, திராவிடர்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக வீட்டில் தெலுங்கு பேசுபவர்களும் கன்னடம் பேசுபவர்களும் செய்யக்கூடாதுன்னா செய்யலாம். ஆனால் எம்ஜிஆர் அரசியல் நடத்தும்போது அவர் மலையாளின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தனக்கு ஒரு நியாயம், அதாவது இன்னொன்று முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், திமுக பொறுத்தளவுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கையில் பேச்சுரிமை அது இது நசுக்கப்படுகிறது, பேச்சுரிமை ஒடுக்கப்படுகிறது, அப்படி இப்படின்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பேச்சுரிமை எல்லாருக்கும் உண்டு. அவங்கள பற்றி ஜாலரப்பழ தட்டுறதுக்கு அதுக்கு முழு உரிமை கொடுப்பாங்க. குறைச்சி பேசிட்டாங்க, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பொய் கேஸில் போட்டு தூக்கி வைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, இல்லை இல்லாத ஒரு விதத்தை அதாவது ஒரு காங்கிரஸ் தலைவர் கருணாநிதி ஈர பேனாக்கின்னு சொல்கிறது போல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சின்ன விஷயத்தை விட ஊதி ஊதி பெருசாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பேசியிருந்தார். உடனே ஜாதியை பற்றி மட்டமாக பேசிட்டாங்க. ஊதி பெருசாக்குறதுன்னு சொல்கிறது ஜாதியை மற்றமாட்டா எங்கேருந்து வந்துச்சு? ஒரு ஐயோ துள்ளின வேகம் இருக்குதே. இந்த மாதிரி தனக்கு ஒரு நியாயம், மற்றவர்களை பற்றி பேசும்போது இதில் என்னென்னா, இன்னொன்று மற்ற அரசியல் தலைவர்களை தரமில்லாமல் பேச ஆரம்பித்தது இந்த கட்சியினுடைய தலைவர் தான். காமராஜே அண்டங்காக்கா. இவர்கிட்ட இப்போ காமராஜ் என்ன பொண்ணு விடுன்னு கேட்கல. என்ன ஏன்னா இவங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க பாருங்கள். காமராஜர் அண்டங்காக்கா. அவர் அரசியலில், அவருடைய பொது வாழ்வில் நீங்கள் எந்த குறையும் பார்க்க முடியாது. உருவக்கேலி செய்தீர்கள், அவர் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இவர் என்னை அரசியலில் கருணாநிதி என்று அழைக்கும் அளவுக்கு அரசியல் தரம் தாழ்ந்து விட்டதுன்னு ஒரு தடவை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அவரே வச்சுக்கிட்ட பேர், அவங்க பெற்றோர்கள் வச்ச பேர் தட்சிணாமூர்த்திங்கிறாங்க. அவரே வச்சுக்கிட்ட பேர், அவர் வச்சுக்கிட்ட பேரை மற்றவங்க யாரும் கூப்பிடக்கூடாதுங்கிறது கூப்பிட்டால் தரம் அவர் இவர் பேரை சொன்னால் தரம் தாழ்ந்ததுன்னு சொன்ன மாதிரி ஒரு விசித்திரமான குற்றச்சாட்டை சொன்ன மாமனிதர் அவர். அப்புறம் ஒரு காலத்தில் விட்டுட்டார் அதை. இல்லை, அதை பற்றி பேசணும்னா நம்ம பொழுதே போவோம். அவர் கலைஞருங்கிறாங்க, எனக்கு அது தெரியலை. கருணாநிதியை பொறுத்தளவுக்கு பேச்சு திறமை உண்டு. ஆனால் இடத்துக்கு தக்க வார்த்தைகளை மாற்றி விட்டு
செய்யும் செயலுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுதான் அவங்ககிட்ட உள்ள பிரச்சனை. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளவில்லையோ என்று தோன்றுகிறது. ஏன்னா புரிந்து கொண்டால் திமுக வளர்ந்துருக்காதே, என்ன செய்வது? மக்களுக்கு நான் இன்னும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள். நம்ம பக்தியை பூரா நெத்தியில் பொட்டு வச்சா ரத்தம் வருதான்னு கேட்டார். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் போட்டு வைக்காங்க, ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்பார் அப்படி. சரி, அவங்க அந்த அவங்க கட்சி கருப்பு சப்பை அதை துண்டாக போட்டிருந்தானா கூட சரி, அவன் கட்சி கொடியை துண்டாக போட்டிருக்காரு, அவங்க கட்சியினுடைய கொடியினுடைய கலரில் துண்டாக போட்டிருக்காங்க. மஞ்சள் துண்டு போட்டிருந்தார். மஞ்சள் துண்டு நான் ஜோசியம் ஓரளவுக்கு பார்க்குறதுனால தெரியும், ஜோசியம் பார்க்குறோங்கிறதுல ஜோசியம் தெரியுங்கிறதுனால அது குருவினுடைய ஆதிக்கத்துக்கு அவருக்கு குரு உச்சத்தில் இருந்தது. அதனால் அவருக்கு அதை போட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பவள மோதிரம், கடக லக்னத்துக்கு செவ்வாய் யோகக்காரகன். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, யோகக்காரனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பவள மோதிரம் போட்டிருக்காருலாம். இதையெல்லாம் செய்துவிட்டு ஆனால் நம்பிக்கையை, அது சார்ந்த நம்பிக்கையை கேவலப்படுத்துவதும் எல்லா வேலையிலும் பண்ணிக்கிட்டார். இதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்பது தான் கொடூரமான உண்மை. அதை சொல்லலே, ஏன் சார் நீங்கள் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு யாரும் அதை கேட்கலை. கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம். அதை நீங்கள் இப்படி கேட்கும்போது ஏன் இதை குறை சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் இதை போட்டிருக்கீங்கன்னு கேட்டதோடு நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டு ஏன் அந்த மற்ற நம்பிக்கை இருக்கவங்கள நீங்கள் மட்டம் தட்டி பேசுகிறீங்கன்னு யாரும் கேட்கலை. அதையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு தான். இப்படி சொன்னால் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கணும், அவங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு பொய் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது எந்த விஷயம் தோல்வி எங்கெங்கே இருக்கோ மேலே உள்ளவங்கள மத்திய சர்க்கார் மேலே பழியை போட்டுற வேண்டியது. ஏன்னா தன்னால் இயலவில்லை என்றால் பழியை போடுவதை விட்டு ஆட்சியை விட்டு வெளியே வந்து விட வேண்டும். எங்களுக்கு முடியலை அப்படின்னு அவர்கள் கொடுக்கவில்லை, பழி வாங்கி விட்டனர். நீங்கள் ஆட்சி பண்ணுறோம் தானே வந்தீங்க. நீங்கள் சட்டப்பூர்வமாக எதுவும் வரலைன்னா நீங்கள் கோர்ட்டில் போய் நிலைநிறுத்தலாமே. ஸோ தன்னுடைய தோல்விகளை மத்திய அரசாங்கம் பழியை போட்டு இது எத்தனை நாள், அது எம்ஜிஆர் பாடினப்படுது, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டை. அது இப்போ பொருந்தும், இந்த கட்சி இருக்கிற வரைக்குமே பொருந்தும். சரி, இந்த மாதிரி இருக்கிறவர் இந்த பெண்மணியை விரட்டி தனிப்படை அமைத்து என்னன்னா இந்த மாதிரி அவங்க சொல்ல வந்தது பிராமணர்கள் தமிழர்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கட்டாயமாக அவங்க சொல்ல முடியாது. இவர்கள் சொல்வதற்கு எந்த யோக்கியதை, யாருக்கும் யோக்கியதை கிடையாது. பிராமணர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தினராக இருக்கட்டும், எந்த ஜாதியாகவும் இருக்கட்டும், தமிழ் பேசி தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க தமிழர்கள் தான். நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க இங்கேருந்து, இதெல்லாம் வெட்டி பேச்சு. நீங்கள் இந்த வெளி ஆரியன் திராவிடன் பேசுகிறதெல்லாம் இந்த காடுவல்னு திடீர்னு என்னுடைய நண்பரோட அதெல்லாம் பெருசாக பேசாங்க. அவெல்லாம் மத மாற்றத்திற்காக செய்த பொய்யான தகவல்கள். அதாவது வெளிநாட்டுக்காரன் பொய் சொல்கிறத நான் கேட்டுக்கிடுவேன், நம்ம நாட்டு விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற கூட்டம் நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசும்போது அந்த அம்மா பிராமணர்களை குறை சொல்லிவிட்டார்கள் என்று வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்க வேண்டியதில்லை, பேசிட்டாங்க, மன்னிப்பும் கேட்டு விட்டனர். அதுக்கப்புறம் அவங்கள இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஹைகோர்ட்டுமே மன்னிப்பு கேட்ட பிறகு முன்ஜாமீன் கிடையாதுன்னு சொல்கிறது ஒரு விசித்திரமான இதாக இருந்தது. ஹைகோர்ட்டு நீ பேசும்போது கவனமாக பேசியிருக்க, சரி தப்பு, தவறாக பேசிட்டாங்க, மன்னிப்பு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க, சரி அது பத்தாதுன்னா நீ இன்னும் தெளிவாக அன்இக்குவல், அதாவது அன்கண்டிஷனலாக நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்குங்கிற மாதிரி ஹைகோர்ட்டே சொன்னது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் கோர்ட்டு நடக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா ரொம்ப கேவலப்படுத்தி பெண்களை பேசும் இது கூட்டமும் நடக்கத்தான் செய்யுது. அதற்கு அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்று ஆண்டவனுக்கே வெளிச்சம். இந்த மாதிரி நடக்கையில் ஒரு பெண்மணியை விரட்டி கைது செய்து போட்ட பெருமை என்னென்னா திராவிட மாடல் ஆட்சி, பேச்சுரிமை எல்லாம் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை ஜால்ரா தட்டி பாராட்டி பேசினால் பேச்சுரிமை முழுக்க கிடைக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுபவர்களும் எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஆளுங்கட்சியினரை ஜால்ரா தட்டணும். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஜால்ரா தண்ணி பண்ணால் அவங்களுக்கு முழு பேச்சு உரிமை உண்டு, முன்னேற்றமும் உண்டு என்பது இதன் மூலம் மிக தெளிவாக தெரிகிறது. மற்ற விஷயத்தை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.